ஆமா, முழு மனசோட கூப்பிடலதான். இவளால நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அந்த அவமானம் எல்லாம் பட்டுன்னு போயிடுமா என்ன? ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டு நம்ம பையன் இனி இன்னொரு ராசாத்தையும் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு தான் வர சொன்ன. ஆனா நீ என்ன சத்தியம் பண்ண வச்சு சோதிச்சு பாக்குறல்ல. நான் வளர்த்த புள்ளடா நீ. அதனாலதான் பெரியமா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். இப்ப கூட நீங்க உண்மையை சொல்லல. ராசாத்திய வீட்டுக்குள்ள சேர்த்துக்க என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? சேர்மன் எலெக்ஷன்ல ராசாத்தியை தோக்கடிக்கணும்னு நீங்க எதிர்த்து நாமினேஷன் பண்ணீங்க. ஆனா நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராசாத்தியை உங்களால தோக்கடிக்க முடியாதுங்கிற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ராசாத்தி கிட்ட தோத்து அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி பயந்து எப்படியாவது அவளை வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டீங்க. ராசாத்தியோட வீக்னஸ் இந்த குடும்பம் தான். இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அவளோட பல நாள் கனவே. அந்த கனவை தூண்டில்ல புழுவா போட்டு அவளை சிக்க வச்சிட்டீங்க. ஆனா பெரியமா, நான் நீங்க வளர்த்த புள்ள, எனக்கு சூதுவாதெல்லாம் நல்லா தெரியும். ஏன் பெரியமா, இவ்வளவும் பண்ணது ராசாத்தி எலெக்ஷன் நிக்க விடாம பண்றதுக்கு தானே? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராசாத்தி உங்களை ஏத்து நிக்க விரும்பல. அவளும் வாபஸ் வாங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தா. பாவம், அவளுக்கு தினம் ஒரு பிரச்சனையால தள்ளி போயிட்டு இருந்துச்சு. நீங்க இப்ப எங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடலனாலுமே நாங்க கண்டிப்பா வாபஸ் வாங்கியிருப்போம். எப்ப நீங்க பக்கா அரசியல்வாதி மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ல அக்ரிமெண்ட் அடிச்சு கொடுத்தீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ராசாத்தி வாபஸ் வாங்க கூடாது, சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிச்சு காட்டணும்னு. ஏன் பெரியமா, இப்படியோ அவ எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டா, இனி அவ வீட்டுக்குள்ள வந்தா என்ன வரலனா என்ன தானே யோசிக்கிறீங்க? ராசாத்தி வாபஸ் வாங்கல, எலெக்ஷன்ல நிக்க தான் போறா, உங்களை தோக்கடிக்க தான் போறா. மாமா போதும் மாமா, ஒரு அளவில்ல சும்மா பேசிக்கிட்டே போறீங்க. அத்தை, இவர் பொய் சொல்றாரு அத்தை. நான் வாபஸ் வாங்கிட்டேன். என் கையால தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அது டூப்ளிகேட் ஃபார்ம். நீ எப்ப அக்ரிமெண்ட் காமிச்சு பேசுனியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எலெக்ஷன்ல நிக்கணும்னு. அதனாலதான் ஆபீசர் கிட்ட டம்மி ஃபார்மை ரெடி பண்ணி உன்னை சைன் பண்ண வச்சேன். உன்னை நம்பவும் வச்சோம். எல்லாமே ஒரு செட்டப் தான். சார், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். சார், வேற ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கே தெரியும், என் பெரியம்மா வைத்து நிக்கிறது நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணி தான் நானும் ராசாத்தையும் வாபஸ் வாங்கவே வந்தோம். அதான் எனக்கு தெரியுமாப்பா. நீ என்ன புதுசா சொல்ற? இல்ல சார், இப்ப நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? அது திடீர்னு எங்க பெரியம்மா நீ வாபஸ் வாங்கினா என் புள்ள இனினும் நீயும் நம்ம பெரிய வீட்டுக்கு வந்து எங்களோட சேர்ந்து வாழலான்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்புறம்? ஆனா அவங்க இப்படி நீ ஒன்னு தந்தா நான் ஒன்னு தருவேன்னு சொல்லி பத்திரம்லாம் எழுதி கொடுத்து பிசினஸ் டீல் பேசியிருக்காங்க. இப்படி தந்திரமா டீல் பேசியிருக்காங்கன்னு தெரியாம நம்ம மாமாவோட பெரிய வீட்டுக்கு போக போறோங்கிற சந்தோஷத்தோட நம்ம வாபஸ் வாங்கணுமான்னு ஒரு சின்ன யோசனையோட தான் இருந்தா. ஆனா இப்போ முழு மனசோட உறுதியா தான் வாபஸ் வாங்க போறோன்னு என் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டா. என்னப்பா இது, உங்க பெரியம்மா வில்லி மாதிரி நடந்துக்கிறா? ஆமா சார், அதான் அவங்க தந்திரமா ராசாத்தை ஏமாத்தும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் சார். என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன உன் முடிவுக்கும் நீ என்கிட்ட கேட்ட உதவிக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? சார் இருக்கு சார். என் பெரியம்மா பண்ண காரியத்துக்கு
ராசாத்தி கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். ஏப்பா நீ இப்ப வாபஸ் வாங்கணுங்கிறியா இல்ல வேணாங்கிறியா எனக்கு ஒண்ணும் புரியல. சார் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் சார். நாளைக்கு நானும் ராசாத்தியும் வாபஸ் வரும்போது நீங்க பொய்யா ஒரு ஃபார்மை கொடுத்து ராசாத்தி கிட்ட சைன் வாங்கணும் சார். அப்பதான் சார் அவளும் தான் வாபஸ் வாங்கிட்டு தான் நம்பி போவா. இது பெரிய சட்ட சிக்கலாச்சே. ஏப்பா நீ சொல்றது சரிதான். அந்த பொண்ணு ராசாத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, சேர்மன் ஆனா ஊருக்கு நல்லது நடக்கும்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த மாதிரி பொய் சொல்லி போலி கையெழுத்து வாங்கி நாளைக்கு ராசாத்தி ஏதாவது கோர்ட்டு பிரச்சனை கொண்டு வந்தா நாளைக்கு என் வேலைக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஐயோ சார் அந்த மாதிரி எதுவும் நடக்காது சார். அப்படி எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நான் கேரண்டி சார். சரி ராசாத்தி ஒன்றும் பண்ண மாட்டா. உன் பெரியம்மா ஏதாவது பிரச்சனையை கிளப்பிட்டா? அவங்க வரமாட்டாங்க சார். அப்படி அவங்க வந்தாலும் ராசாத்தி இங்க வரவே இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. கருப்பசாமி உன்னை நம்பி இந்த காரியத்தை செய்யறேன். சரிப்பா, ராசாத்தி மாதிரி ஒரு பொண்ணு சேர்மன் ஆகி இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்குங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? பெரியம்மாவோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான். செம்ம ட்விஸ்ட்மா, இனியும் பின்றோம். ஆமாண்டி, அவன் நம்மளை விட பெரிய வில்லனா இருப்பான் போல இருக்கே. வளர்ப்பு அப்படி. மாமா அத்தை முழு மனசோட கூப்பிட்டாங்களோ இல்ல சுயநலத்துக்காக கூப்பிட்டாங்களோ, ஆனா என்னோட ஆசை பெரிய வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான். அத நிறைவேற விடாம பண்ணிட்டீங்களே மாமா. நிறைவேறும் ராசாத்தி, கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறும். கண்டிப்பா சேர்மன் எலெக்ஷன்ல நீ நிப்ப. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. பெரிய வீட்டு பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது கேட்டு பெரியம்மா உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பாங்க. கண்டிப்பா இது நடக்கும். இனியா, இந்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ள வந்துருங்க. வேணாமங்க, இனிய சொல்ற மாதிரி ராசாத்தி இந்த வீட்டு மருமகள்னு அண்ணி என்னைக்கு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு வரட்டும். இப்ப கிளம்பட்டும். வா ராசாத்தி போலாம். செம்மம்மா, சும்மா சொல்லக்கூடாது, வச்சு செஞ்சுட்டான் அந்த இனியன். ஆமா கண்மணி, இந்த ட்விஸ்ட யாருமே எதிர்பார்க்கல தெரியுமா? ஏன் அந்த ராசாத்தியே எதிர்பார்க்கல. கடவுள் இனிய ரூபத்துல வந்து நம்மள காப்பாத்திட்டான். ஏன் இனி அப்படி சொல்லிட்டு ராசாத்தியை கூட்டிட்டு போன உடனே மரகத முகத்தை பாக்கணுமே, அப்படியே எள்ளும் கொள்ளுமா வெடிச்சது போயே. மா, என்னால சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
மாமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி சொந்தத்துக்குள்ளேயே கணக்கு பார்த்து டீல் எல்லாம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் சரியாவா இருக்கு? பெரியவங்க நீங்க, உங்களுக்கு நாங்க புத்தி சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. அம்மா, என்னை விட இனியா மேலதான் அதிக பாசம் வச்சிருந்த. அவங்கிட்ட எப்படிமா பொய்யா நடிக்கிறீங்க? ச்சே. அண்ணனையும் அண்ணியும் நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நீ ஒண்ணு சொல்லாமலே உன்னை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு வாபஸ் வாங்க துடிச்சிட்டு இருந்தாங்கம்மா. நீ பேசாம இருந்திருந்தாலே அவங்க வாபஸ் வாங்கிருப்பாங்க. பாசத்தை பணையம் வச்சு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்டம்மா. நல்லா வேணும். என்ன நிக்க விடாம பண்ணால, அதான் எல்லாரும் இவ்வளவு நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. ஆனா நல்ல வேலை, உங்க கெட்ட எண்ணத்தை அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் அண்ணன் அண்ணிய வாபஸ் வாங்க விடாம பாத்துக்கிட்டாரு. ஆமா, இனியா நல்ல காரியம் பண்ணா. நீங்க வேணா பாருங்க, ராசாத்தி கிட்ட தோத்து நீங்க அவமானம் தான் பட போறீங்க. வயசானா மட்டும் போதாதுக்கா, அதுக்கான பக்குவமும் கனிவும் வேணும். சின்ன பசங்க அவங்க உங்களுக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்களுக்கு அப்படி என்ன வீம்பு? இந்த பதவி வச்சு அப்படி என்னதான் சாதிக்க போறீங்க? உங்களோட ஒரே நோக்கம் ராசாத்தி அன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்க கூடாது, அதானே? நீங்க அப்படி நினைக்க நினைக்க ராசாத்தி அன்னைக்கு பேரும் புகழும் கிடைச்சு அவங்க தொட முடியாத உயரத்துக்கு போக போறாங்க. அப்ப போய் வீட்டுக்கு வா ராசாத்தின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க போறீங்க. போதும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அண்ணி தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரியும். அவங்களா உணர்ந்து திரும்பவும் ராசாத்தியை சேர்த்துக்குவாங்க. அது வரைக்கும் யாரும் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. போங்க. வா வா வா. ஆஹா அத்தை, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை, மறந்துருங்க. எப்படி கண்மணி மறக்க முடியும்? ஏன் புள்ளன்னு சம்மந்தி மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்களே அந்த இனியன. இப்படி எல்லார் முன்னாடியும் சம்மந்திய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போயிட்டானே, எப்படி மறக்க சொல்ற? மா, நீயும் எல்லார் மாதிரியும் இனியனையே தப்பா நினைக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தி. அது புரியாம பேசிக்கிட்டு. என்னடி சொல்ற? அட ஆமாமா, இனிய என்னைக்காவது அத்தைய எதிர்த்து பேசிருக்கானா? இப்படி பேச வச்சதே அந்த ராசாத்தி தான். அத்தைய பத்தி தப்பு தப்பா சொல்லி இனிய மனசுல வெறுப்ப உண்டாக்கி அவனை இவ்ளோ தூரம் பேச வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அப்படியா நீ சொல்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஊமை கொட்டா மாதிரி கம்மன்னு இருக்கா. அவ எவ்ளோ பெரிய ஃப்ராடுனா வாபஸ் வாங்கிட்டேன்னு எல்லாரையும் நம்ப வச்சு கடைசி நேரத்துல இப்படி அத்தைய எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திருப்பா. இதுதான் அவ திட்டம். இது தெரியாம இனியன் உட்பட ஏன் நம்ம அத்தைய அவளை நம்பிதானே இருந்தாங்க. ஆனா அவ எவ்ளோ அழகா ஏமாத்தினா பாரு. கண்மணி, அவளுக்கு சம்மந்தி தோத்து அசிங்கப்படணும், அத பார்த்து அவ சிரிக்கணும்.
அதுக்குதான் இப்படி பண்ணியிருக்கா. மா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் உயிரை கொடுத்தாவது என் அத்தைய நான் ஜெயிக்க வைப்பேன். ஆமா கண்மணி, இவ்ளோ நடந்ததுக்கு பின்னாடியும் விட்டு கொடுத்துட கூடாது. எப்படியாவது சம்மந்தி ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். பரவாயில்ல, நீங்க 2 பேராவது என் மேல அக்கறையா இருக்கீங்களே. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க என்னைக்கும் உங்க விசுவாசி தான் அத்தை. ஆமா சம்மந்தி. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என்ன கட்டினது நான் பெத்ததுங்கன்னு 3 சேர்ந்து என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. எல்லாம் என் நேரம். நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி திட்டி தீக்குறாங்க. உனக்குலாம் நல்லா வேணும்டி. பாரியும் மங்கையும் ராசாத்திய திட்டுறவங்களா என்ன? கண்டிக்கிற மாதிரி நடிச்சு என்ன சமாதானப்படுத்திட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க பையனும் மருமகளும் பெருசா வரணும். அவ ஜெயிச்சு சேர்மன் ஆகி பெருமையா வரணும். ஆனா நான் தோத்து அசிங்கப்பட்டு நிக்கணும். அது ஒரு காலமும் நடக்காத அத்தை. என்னம்மா? ஆமா சம்மந்தி, நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தோக்கடிக்க விட மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசாத்தி தான். அவளை போய் நம்பி இந்த வீட்டுக்குள்ள வான அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்களே. உங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அத்தை. ஆமால, ஹே ராசாத்தி, என்னை அடி அவமானப்படுத்தின. இனி இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலும் நீ இந்த வீட்டு படி ஏற முடியாது. பெரிய வீட்டு மருமகங்கிற அந்தஸ்து என்னைக்கும் உனக்கு கிடைக்காது. கிடைக்கவும் விட மாட்டேன்டி. அம்மா, அது ராசாத்தி அத்தை கார் சவுண்ட் மாதிரி இல்ல? அதுக்குள்ள ராசாத்தி திரும்ப வந்திருக்கா? ராசாத்தியா? ஆமா, அவங்க தான் நினைக்கிறேன். வா. அதேதான். ஹை அத்தை, அத்தை. ராசாத்தி, அம்மா. என்னம்மா? வா வா. வாங்க மாப்பிள்ள, கொடுங்க. வாங்க, உள்ள வாங்க. ராசாத்தி வாமா. என்ன மாப்பிள்ளாச்சு? ராசாத்தி என்னமாச்சு? அதை நான் சொல்றேன் மாமா. இவ ஆசையோடு தான் பெரிய வீட்டுக்கு போனா. பெரியமா கிட்ட முழு மனசோடு தான் கூப்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்டேன். அது அவங்க எல்லாருக்கும் பெரியமாவை பத்தி தெரியுமே. அவங்க சுயநலத்துக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சது. அதான் நாங்க திரும்ப வந்துட்டோம். சபாஷ் தம்பி, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் பொன்னி, என்ன இது? ஏங்க, நீங்க சும்மா இருங்க. தம்பி, இப்ப புரிஞ்சிருக்க உங்க பெரியமாவுக்கு அவங்களோட குள்ளநரித்தனம் எல்லாருக்கும் பலிக்காதுன்னு. ராசாத்தி, நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அதான் தம்பி உன்னை சேர்மேன் ஆக்கி பேரும் புகழோட பெரிய வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாருல்ல. அப்புறம் என்ன, உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ ராசாத்தியா உன் பெரிய வீட்டுக்கு போடியம்மா. ஆமா ராசாத்தி, பொண்ணு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போய் உன் அத்தை முன்னாடி போய் நில்லு. அப்பதான் மாப்பிள்ளைக்கு பெருமையா இருக்கும். நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுல ஒரு சின்ன சந்தோஷம் தான். ஆனா இதை விட பெரிய சந்தோஷம் ராசாத்தி பெரிய வீட்டுக்கு போறதுதான். அது நிச்சயமா நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இருமா. ஆமா அத்தை, நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. அதான் மாமா பெரிய பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன் மாமா, ஆபீசர் கிட்ட பேசிட்டேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல என்ன இருக்கு? எல்லாம் பண்ணது நம்ம நல்லதுக்காக தான். இதை இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? ஐயோ மாமா, கண்டிப்பா இது நம்ம நல்லதுக்கு இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, மரகத அத்தைக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் பல மடங்கு ஆக போகுது. அது மட்டும் இல்ல, இதனால என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதோ அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு.
நீ ஏன் இப்ப பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நேத்து அக்ரிமெண்ட் காட்டி நான் சந்தோஷமா சொல்லும் போது பேசாம தலையாட்டிட்டு இப்ப பெரிய வீட்டுல வச்சு மரகதாத்திய எல்லாரும் முன்னாடியும் கஷ்டப்படுத்திட்டீங்களே, இதனால அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? பாத்தியா நீ, அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு நீ நினைக்கிற? சரி, உன்னை கூப்பிட்டாங்கல்ல, மனசார கூப்பிட்டாங்களா? இல்லையே, பதவிக்காக ஆசைப்பட்டு தானே கூப்பிட்டாங்க. அப்போ உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்? அதுக்கு இல்ல மாமா, நீங்க மட்டும் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா பக்குவமா மரகதாத்த கிட்ட இதெல்லாம் சரியா வராதுன்னு பேசி பார்த்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் இப்படி அத்தையை விட்டு கொடுத்து பேசிட்டீங்களே. நீ தான் நினைக்கிற அவங்களை விட்டு கொடுத்து பேசிட்டேன்னு. அவங்க ஐஸ்வர்யா கல்யாணத்துல நீயே பார்த்தல, நம்ம குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? இல்லையே, நம்மள ஏமாத்தல. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல மாமா. இத பாரு, பெரியம்மா பண்ண தப்பு அவங்களுக்கு புரியணும். அதனாலதான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சரி விடு, நீ இதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காத. நீ கவலைப்படுறதால பெரியம்மா ஒண்ணும் மாற போறதில்ல. ரசத்தை நடந்த எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் யோசி. ஏன் சொல்றேன்னு புரியுதுல உனக்கு? கண்டிப்பா கண்மணி அண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க? ஏதாவது தில்லுமுள்ள வேலை பண்ண பாப்பாங்க. எலெக்ஷனுக்காக பணத்தை தண்ணி மாதிரி இறைச்சு ஓட்ட விலைக்கு வாங்க பாப்பாங்க. என்ன பாக்குற? இந்த பிரச்சனை எல்லாம் முறியடிச்சு நேர் வழியில போய் பிரச்சாரம் பண்ணி பெரியம்மாவை ஜெயிச்சு காமிக்கணும். ஆமா மாமா, நம்ம என்னைக்குமே நேர் வழியில தான் போகணும். நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சு சேர்மேன் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும். இதுல கிடைக்கும் பாரு பேரு புகழெல்லாம், இந்த புகழை வச்சு பெரியம்மா ராசாத்தி நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை கூப்பிடணும். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கண்மணி என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி தோத்து போய் நிக்கணும். சரி மாமா, உங்க விருப்பம் அதுன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன்.